யோடம் இருக்கிறார் அவரனுக்கு சின்ன ராஜ்யம் அமெரிக்கா அவரனுக்கு இன்னோ அடுத்த முறை விஜயகாந்த் அவரின் மகன் இந்த இதுக்கு நானும் வந்து ஏதாவது உதவி செய்யலுமாண்டா வந்து செய்யக்கூடிய நிலைமை சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் வருவேன். வந்து நான் இங்கே இலங்கை தமிழர்களும் ஓட்டுரிமையோடு இருக்கிறார்களும் இருக்கணும். அவையில் என்னுடைய வாக்க தவற மாட்டோம். பொதுவாக என்னையும் எல்லாருக்கும் தெரியும். ஆனபடியாக நான் அதில் கண்டிப்பாக முன்னுக்கு நிற்பேன். அடுத்த முறை தடவை நான் ஏழுமண்டா வேண்ட அம்மாவையும் வந்து அவ ஏழுமண்டா வந்து அடுத்த வாரம் வந்து சந்திக்க ஏழுமண்டா சந்திச்சுட்டு தான் போவேன். நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வரோம். முதல் இந்த தடவை இவரை பார்த்து தான் வளர்ந்த நான் அவரே மாதிரி செய்ய வேணுமென்ற ஆசை. இன்றைக்கு அவரது இதுக்கு வந்ததுக்கு பிறகு நானும் எத்தனையோ பேருக்கு அன்னதானம் போடணும்னு முடிவெடுத்துக்கிறேன். நான் நிறைய செய்கிறேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் ஒரு புது எண்ணம் அவற்றை அன்னதானம் நிறைய போடணுமென்று ஆசை வந்திருக்குது. உண்மையிலே அவர் ஒரு கடவுள் தான் என்றும் இவ்வளவு சனம் வந்து போய்கொண்டே இருக்கணும். வார்த்தைகள் இல்லை. அவரை பற்றி வேர்ட்ஸே இல்லை. அவரை பற்றி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்றே நாங்கள் யோசிப்போம். அவர் அதானே சொன்னேன், அவரை பார்த்து இப்போ பார்த்து நான் அவரை மாதிரி கொஞ்சமாவது செய்தேன். ஆனால் இவரை பார்த்தோன்னே அவரை மாதிரி செய்யணுமென்று ஆசை வருது. ஆனால் அப்படியெல்லாம் செய்ய இயலாது. அது அவர் ஒரு கடவுளண்டே நாங்கள் யோசிக்கிறோம். இங்கே வந்த அப்புறம் அவர் ஒரு கடவுளண்டே யோசிக்கிறேன். நான் எவ்வளவு சனம் வந்து போயினும் ஆண்டவனே பா நினைச்சு பார்க்க இல்லாத விஷயம். இல்லை இல்லை கேப்டன் இந்த இதுக்கு நாங்கள் பேனர் இல்லாமல் அடித்து எங்கள்கிட்ட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னால் ஆரியகுளம் வந்து அங்கனைக்கு 2-3 இடங்களில் கேப்டன் பேனர் அடித்து விட்டுனாங்க. நாங்கள் எல்லாம் அன்றைக்கு வந்து அப்போ அது கனகாலம் 2 மாதமாக இருந்தாங்க. அதை கலெக்டவே மனைவி இல்லாமல் 2 மாதம் விட்டுருந்தாங்க அந்த பேனரை கேப்டன் படத்தை. இது எங்கள் இடத்துல ஃபங்க்ஷன் நடக்க கூட முதல் அவருக்கு எழும்பி நின்று அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தின பிறகுதான் எல்லாரும் எழும்பி நின்று எங்களோட இடத்துல அடிக்கடி நடக்கும். ஏதாவது நல்ல காரியங்கள் தான் நடக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ லட்சம் பேரை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் அன்றைக்கு எல்லாருமே எழும்பி நின்று கேப்டனுக்கு மரியாதை செலுத்தி போட்டுத்தான் பேர்ந்து தான் எல்லாரும் அந்த இதுகளுக்கு கொடுத்துனாங்களோ. ஐயோ அது அவர் ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்குது. இப்போ நான் கூட இன்றைக்கு வந்தேன் தானே, அடுத்த கிழமையும் பெறவனும் போல கிடக்குது. வந்து அவருடைய அந்த அன்னதானத்தில் நானும் பங்கு பெற்றி சாப்பிட்டு இருக்க வேண்டிய ஒரு ஆசை வந்திருக்குது. அதே இதில் இன்றைக்கு வந்தபடியாக நான் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அன்னதானம் போடணுமென்ற ஆசை. ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாவது போடுவேன் கண்டிப்பாக. இங்கேருந்தே ஆர்கனைஸ் பண்ணி அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் ஒரு கடவுள் தான். இவ்வளவு மக்களை ஓடி வந்து பார்த்து அவர் செய்கிறதுல பார்த்தா உண்மையிலே கடவுள் தான். அவரை ஏதோ இன்றைக்கு அவர் உயிரோடு அவர் சுகம் இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கு அவர் தான் தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பார். தமிழ்நாடு இல்லை, இந்தியான் எலெக்ஷனில் கூட சட்டசபையிலேயும் ஒரு பெரிய பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பார். அவருக்கு அதி உயர்வு இந்த விருது கொடுக்கறதுக்கு தகுதியானவர் தான். இப்போ நான் எல்லாம் சின்ன வயசுல இருந்த எம்ஜிஆர் ஃபேன். ஆனால் இதை பார்த்தோன்னே இவற்ற ஃபேனாயும் மாறிட்டேன். நான் அவர் உயிரோடு இல்லாட்டியும் நான் இவற்ற ஃபேன் தான். நான் முந்தி சின்ன வயதுலேருந்து எம்ஜிஆர் ஃபேன். அதை பார்த்து வளர்ந்தனா நானும் எத்தனையோ லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறேன், கோடிக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்குறேன். 50 வருஷமாக அந்த பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பார்த்தோன்னே இன்னும் கூடுதலாக செய்யணுமென்ற ஆசை வந்திருக்குது எங்களை. ஆனால் அப்படி எங்களை ஒருத்தரையும் இப்படி வைக்க மாட்டினோம். இந்த எம்ஜிஆரை கூட இப்படி வைக்கல போல கிடக்கு நான் நிற்கிறேன். உண்மையில தான் எம்ஜிஆர் அது கூட
இவ்வளவு இது இல்லை போலாம் கிடக்குது எனக்கு. நான் முழுத்த எம்ஜிஆர் ஃபேன். கேப்டனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மகன் வந்து இப்போ அரசியல் வந்துருக்காரு. முதல் தேர்தல் பண்ண விருதுநகர் இருந்தாரு. அது வந்து குறைந்தபட்ச தோல்வி இருக்காரு. அதை தெரியுமா உங்களுக்கு? எலெக்ஷன் கேட்டுதான் தெரிஞ்சது. ஆனால் கேட்டிருக்க அவர் வெள்ளுவாரண்டு தான் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். நான் என்ன நடந்தேன்னு தெரியல. 4000 வாக்குகள் வந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனா அது வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அது முதல் படி. இனித்தான் வளர்ந்து கொண்டு போவார். அது தோல்வியே வெற்றியின் முதற்படி. அது தோல்வியின்றே சொல்ல இல்லாது, அது வெற்றியின் முதற்படி. 3 மடங்கா புகழ் பரவி இருக்கிறது. இறக்க முன்பும் புகழ் தான், ஆனால் இறந்த பின்பு எத்தனையோ மடங்கா அவரது புகழ் பரவி இருக்கிறது. 125 நாட்கள்ல 15 லட்சம் மக்கள் வந்து நினைவகத்தை பார்த்து வந்துட்டு அவங்க வந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. வர எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உலகத்துல எந்த ஒரு நினைவகத்திலும் நடந்தது கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு நிகழ்வு நீங்க எப்படி பாருங்க? அது 100% உண்மைதான். நான் கூட பார்த்தேன். நான் கூட இவ்வளவு தூரம் எதிர்பார்த்து வரவே இல்லை. ஆனா இங்க இந்த மக்கள் இப்படி வந்து செய்யறத பார்த்தோன்னா இதை பார்த்து பாருங்க, அவரை பார்த்து நான் இன்னும் கூட செய்யணும், அன்னதானம் போடணும், இங்க இருந்து ஓட பண்ணி அங்கிருந்து தொடர்ந்து போடத்தான் போறேன். அது அவற்ற நினைவாகவே இருக்கும். அவற்ற இடத்துக்கு வந்த பிறகுதான் அப்படி செய்யறதாக இருக்கட்டும். ஸ்ரீலங்கா மக்களை நல்லா பாதிச்சிருக்கு. ஏனண்டா எங்களோட அன்றைக்கு வந்தவர் எல்லாரும் எழும்பி நின்று மரியாதை செய்த அளவை யோசிக்க, அதை நீங்கள் அந்த என்னட்ட வீடியோ இருக்கலாம், இந்த அனுப்பியும் விடலாம். நான் ஒரு நாளைக்கு நான் அடுத்த வாரம் வந்தாலும் வருவேன். நீங்க அடுத்த வாரம் வாரண்டு தான் இருக்கிறேன். நான் இன்றைக்கும் நாங்கள் நாளைக்கு போகிறோம் கோயம்புத்தூரில் ஸ்ரீலங்கா அகதிகள் அவைகளுக்கு ரிஃப்யூஜிஸுக்கு அவைகளுக்கு வசதி குறைவாக இருக்கிறதுக்கு செய்து கொடுக்கறதுக்கு. இவர் எத்தனையோ தடவை போயிருக்கிறார். அகதிகள் மாங்களில் போய் நிறைய செய்திருக்கிறார் விஜயகாந்த். அங்கேயும் அவற்ற படங்கள் இருக்குது. நான் எங்கேயோ முதல் போனோம் குழல், அதிலேயும் அவற்ற படம் இருக்குது. அவர் வேற லெவல். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து உண்மையிலேயே ஜியான் அவர்கிட்ட இந்த நினைவிடத்தை பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையிலேயே இப்படி இவ்வளோ நாளுக்கு பிறகும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றதை பார்க்க எங்களுக்கு நேராக பார்க்க இதை நம்பாமல் இருக்க முடியலை. நாங்கள் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருந்தால் இதை நாங்கள் நம்ப மாட்டோம். நேராக வந்து நாங்கள் பார்த்தபடியாக இந்த நிகழ்வை நாங்கள் நம்புகிறோம். இவ்வளோ பூக்களை அவருக்கு தூவி இப்படி ஒரு நினைவு செய்கிறத உண்மையிலே இவ்வளோ நாளாக நடந்து கொண்டிருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. வந்து நினைவகத்தை வந்து யூடியூப்லயோ டெலிவிஷன்லயோ பார்த்துட்டு முதல் முறையா நீங்க நேராக பார்க்குறீங்க. இல்லை, இவ்வளவு மக்கள் வந்து ஒரு உணர்வு பூர்வமாக அவரை கும்பிட்டு கீழே விழுந்து கும்புறதை பார்க்க எங்களுக்கு மனதால ஒரு சந்தோஷமாக இருக்கு. அவர் மக்களோட மனதில் எவ்வளோ ஒரு இடத்தை பிடிச்சிக்கான்றது உண்மையிலேயே தெரியுது. நாங்கள் இதை பெரிய கதைக்கிறதுக்குவே உண்மையிலேயே ஒரு தகுதி இருக்குதோ எங்களுக்கு தெரியாது. அவர் செய்ததில் ஒரு கொஞ்சம் கொடுத்து நாங்கள் செய்திருக்க மாட்டோம். ஆனால் இவ்வளோ அன்பையும் செலுத்துறதே அவற்றை குடும்பத்துக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். அது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. விட இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழகி இருக்கு. வீடியோவில் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க ஒரு இளைஞரா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே அந்த அவர்கிட்ட இழப்பு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பாக இருக்கும். ஆனால் அவர் எல்லாட்ட மனதிலையும் இடம் பிடிச்சிக்கார். இளைஞர்களுக்கு எப்படியா இதை கொண்டு போகணும், என்ன செய்யணுன்ற ஒரு முன்னுதாரணமாக நடந்திருக்கிறார். என்ன விஷயத்திலையும் ஒரு தைரியமாக நடந்து சில வீடியோக்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கே தண்ட தைரியத்தை வெளிப்படுத்தி மக்கள் மனதில் இடம் பிடித்து உதவிகள் செய்து அன்னதானங்கள் கொடுத்து வீட்டை வந்துட்டு போகிறார்கள். எல்லோருமே உணவருந்தி போட்டு போகணும்னு சொல்லி ஒரு சில நடைமுறையில் கொண்டு வந்ததுலேருந்து எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ பார்க்குறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் உண்மையை சொல்கிறோம். நாங்கள் வேறொரு அளவில் தான் வந்து நாங்கள் இதில் இப்படி வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. இல்லை, இது ஒரு சித்தர்கள் சமாதிக்கு வந்த ஒரு மன நிம்மதி ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி இதில் ஒரு சந்தோஷமும் அந்த மலர்கள்ன்ற வாசமும் என்ன தெரியும், ஒரு மனதில் ஒரு சாந்தி கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த நால்வரும் வந்து நினைவகத்தில் உணவு வழங்காங்க. உலகத்தில் எந்த ஒரு இல்லை இல்லை, அது உண்மையிலேயே அதை அவர் தொடக்கிட்டு போனதை இங்கே அவன் குடும்பங்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்குது. அது விழாகாலம் நடக்குதுன்றதே ஒரு பெரிய விஷயம். இந்த பாருங்க, அவருங்க மறக்க அவர் விழுந்து கும்பிடினா இது உண்மையா நடக்குதான்றதை பார்க்க ஆச்சரியமா இருக்குது. இப்படி நாங்கள் இலங்கையில இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கல. இல்லை, அவருக்கு அவரோட அப்பா விஜயாந்த் சார் அவர்கள் இதுல இவ்வளவு இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறபடியா அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கணும்.
அவர் நிச்சயமா அதை நடைமுறைப்படுத்துவார், அவர்கிட்ட மகனா அதை நடைமுறைப்படுத்துவார்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கணும். அந்த தேர்தல் நின்றாங்க, இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. எதிர்பார்த்தாங்க அவர் வின் பண்ணுவாரு, கண்டிப்பா ஒரு லட்சக்கணக்கான ஒரு வின் பண்ண வச்சாங்க. பட் ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவர் தோல்விட்டாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவர் எதிர்பார்த்திருப்பார். ஆனால் அவர் வந்து அவருக்குன்னு தெரிந்தானே போராடித்தான் வெல்லணும்னு சொல்லி ஒரு மனம் ஒன்று இருக்குந்தானே. அதில் அடுத்த பயணம் அவர் நிச்சயமா வெற்றி பெறுவார்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த நாட்டு மக்களும் அதை விரும்புகிறோம்னு சொல்லி யோசிக்கிறோம்.